அடே யாரா நீங்கெல்லாம் கேப்டன் ஆகிற எல்லாருமே லைனா போய் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்துட்டு இருக்கீங்களா? என்ன கதை? நீங்களாம் எதுக்கு வீட்டு தலை ஆகுறீங்க? போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னன்னா எஃப்ஜே போயிட்டு காலில் விழுந்தான். இந்த வாரம் என்னன்னா ரம்யா போய் நம்ம விஜே பாரு காலில் விழுறாங்க. இதுக்குடா காலில் விழுறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்படி நீ காலில் விழுறதுனால உங்களுக்கு ஏதாவது மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்களா, இல்ல விஜே பார்வை வெறுப்பாங்களா? இப்ப எப்படி விஜே பார்வை மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெறுத்து உங்களுக்கு பாராட்டுகள் கொடுத்து ஐயோ பாவம் ரம்யா பாவம் ரம்யாக்கு ஓட்டு போடுங்க, ரம்யா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்படியா பண்ணுவாங்க? இல்ல, வீட்டு தலைனா என்ன? வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கணும். அதுக்கு பேர் தான் வீட்டு தலை. நான் சொன்னேன் தெரியுமா ப்ரோ, நான் திங்கக்கிழமையே சொன்னேன், கண்டிப்பா ரம்யாவால இதை தாங்க முடியாது. ரம்யா இந்த வீட்டு தலைக்கு வந்து தகுதியே கிடையாது. அவங்க வந்து இதை மேனேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பா உடைவாங்க, கண்டிப்பா வெடிப்பாங்க. வேணா பாருங்கண்ணே. அதே மாதிரி வெடிச்சிட்டாங்களா? வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி ஒரு நாள் கூட இன்னும் ஃபுல் ஆகல. அதுக்கு முன்னாடி 2 தடவை மயக்கம் போட்டு விழுந்தாச்சு, ஒரு தடவை காலில் விழுந்தாச்சு. இவங்க எல்லாம் வீட்டு தலையா. இதுல இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது. வீட்டுக்குள்ள 2 டீம் இடையில ஏதோ சின்ன பஞ்சாயத்து மாதிரி வந்திருக்கு. அந்த பஞ்சாயத்துல விஜே பார் ஏதோ கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து தான் கரெக்டா இருந்திருக்கும் போல. அந்த கருத்தை இவங்க யாருமே கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜே பார் டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, நான் சொல்லும் போது நீங்க யாருமே வரல, நான் சொல்லும் போது நீங்க யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாய் கத்துறாங்க. அவங்க கத்துறதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை இவங்க எல்லாருமே கேட்காதனால வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்து போச்சு. அதனால தான் அக்கா அந்த பாயிண்ட் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. இதுல ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, எம்மா இந்த விஷயத்தை நீதாமா சொன்ன, நான் சொன்னேன்னு சொல்ல, நீ தான் இந்த விஷயத்தை சொன்ன, உனக்காண்டி தான் பேசிட்டு இருக்கேன், நான் தலையா பேசிட்டு இருக்கேன்மா, ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி கத்திட்டு இருக்கும் போதே நம்ம காமு மாமா இருக்கார்ல, காமு மாமா எந்திரிச்சு ஓகே ஓகே ஒன்னும் இல்ல ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. காம மாமாக்கு எப்ப விளையாட்டு பண்ணோம், எப்ப சீரியஸா இருக்கணும் ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. அவர் விளையாட்டா பண்றாரு ப்ரோ. அந்த ப்ரோமோல நல்லா பாருங்களேன். அவர் எந்திரிச்சு ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விளையாட்டா பண்றாப்ல. விளையாட்டா பண்ணோடனே நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க நம்ம காமு மாமா டென்ஷன் ஆயிராப்ல. இங்க நான் வந்து 2 விஷயம் பாக்குறேன் ப்ரோ. ஓகே, ஓப்பனா சொல்றேன், 2 விஷயம் பாக்குறேன். ஒன்னு, இவங்க வந்து தலையா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் பேசும்போது உட்காருன்னு சொல்றாங்க. அது ஓகே தான், அதை பத்தி நம்ம விவரமா பார்க்கலாம். ஆனா நான் பல இடங்கள்ல கவனிக்கும் போது காமு மாமா பேசும்போது மட்டும் ரம்யா ரொம்பவே ரூடா சொல்றாங்க. அது எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. காமு மாமா சும்மா விளையாட்டா கிண்டல் பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்கும்போதோ இல்ல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கும்போதோ ரம்யா ரொம்ப வெடிக்கிறாங்க. ரம்யா ரொம்ப வெடிச்சு இருடா அமைதியாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்றாங்க. அது எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நான் திங்கக்கிழமை ஈவினிங்ல இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன், அவங்க அப்படித்தான் பண்றாங்க. பட் காமு மாமா பொறுத்தவரைக்கும் அந்த டைம்ல ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியாமா சரிம்மா சரிம்மா அப்படியாமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே விட்டுட்டார். நான் நோட் பண்ண வரத்துக்கு சிரிச்சுட்டே விட்டுட்டாப்ல. பட் இந்த டைம் அவர் வெடிச்சார். ஒரு வெடிச்சு ஒரு மாதிரி ஆப்போசிட்ல கத்த ஆரம்பிச்சாரு. அவரு எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பார் சொல்லுங்க? ஒரு லெவல் தானே. என்னதான் தலையா இருந்தாலுமே இப்போ ஒருத்தவங்க எந்திரிச்சு பேசுறாங்கன்னா அவங்களுக்கான கருத்தை கேட்கணும். இல்லையா நீ எதுக்கு எந்திரிச்சிருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணும். அதுக்கு தான் வீட்டு தலையை விட்டுருக்கு. வீட்டு தலை வெடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வீட்டு தலை விடல. நான் சொன்னேன் தெரியுமா, ரம்யா கண்டிப்பா வெடிச்சுட்டே இருப்பாங்க. ரம்யாவால இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது. ரம்யாவை பொறுத்தவரைக்கும் ஆப்போசிட்ல யாராவது பேசினா அவங்கள விட சத்தமா பேசணும்னு சொல்லி கண்டிப்பா உட்கார்ந்து கத்துவாங்க. வேணா பாருங்க. அதே மாதிரி ரம்யா கடந்து கத்துன்னு கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல காமு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா ஏதோ அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அங்கே விஜே பாரு கத்தும் போது இவங்க யாருமே பேச மாட்டேங்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் என்னால் கவனிக்க முடியுது. இவங்க எல்லாருமே ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால விஜே பாரு போட்டு டென்ஷனாகி போட்டு கத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? கத்திட்டு இருக்கும்போது காமு மாமா இருந்துச்சு ரொம்ப அமைதியா ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இங்க நம்ம ரம்யா காத்தோன்னு டப்புன்னு டென்ஷன் ஆகிட்டு என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, தலைனா என்ன வேணா பேசுவியா போடி அப்படின்ற மாதிரி டப்புன்னு நம்ம காமு கத்திடுறாப்புல. கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க, காமு ஒரு மாதிரி கத்துறாப்புல. இங்க நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா, போ நீ கத்துனா நானும் கத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு போய் சைட்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆல்ரெடி ரம்யா பேஷன் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க ப்ரா. ஆல்ரெடி ரம்யா வந்து பேஷனோட மோசமா சுத்திட்டு இருக்காங்க. நேத்து தான் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு. விடிய காலைல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காலில இருந்து உடம்பு சரியில்லாம ஒரு மாதிரி படுத்தே தான் கிடந்தாங்க. எல்லாருக்கிட்டே பேசும்போது ஒரு மாதிரி அப்படின்னு மாதிரி சத்த கோழி மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்த அவங்களால தாங்க முடியாது. அப்போ இந்த பதவி அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். அந்த வகையில் போயிட்டு உட்காந்து ஒன்று ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாரு ஏதோ போய் பேசியிருப்பாங்க போல. உடனே பாருக்கிட்ட நீ பேசாதமா தாயே, நீ பேசாதமா, உங்ககிட்ட நான் பேசலாமான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பாருக்கான காலில் விழுந்தாச்சு. இப்போ இப்படி காலில் விழுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னோட கேள்வி அதுதான். இப்படி இவங்க வந்து அவங்களுக்கான காலில் விழுறது என்ன கிடைக்க போகுது? அன்னைக்கு எஃப்ஜே இதை தான் பண்ணான். எஃப்ஜே என்ன பண்ணா, சாண்ட்ரா பேசிட்டே இருக்கும்போது முடியாமல் நேராக போயிட்டு இப்போ என்ன அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா, இருங்க நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவோட காலில் போய் விழுந்துட்டான். இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்க, விஜே பாருக்கான காலில் போய் விழுறாங்க. இதில் என்ன கிடைக்க போகுது இவங்க எல்லாருக்குமே? இதில் என்ன கிடைக்க போகுது? அண்ட் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சலாம், அவங்க யாருமே அவங்களுக்கான கேரக்டரில் இல்லை.
சுத்தமா ஒரு பிட்டு கூட அவங்க யாருமே அவங்களுக்கான கேரக்டர்ல இல்ல. எல்லாருமே அவங்க கேரக்டரை தாண்டி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டுக்குள்ளே கேரக்டர்ல இல்லாம தான் சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு மணி நேரம் இருக்கும், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க, தயவு செய்தா பண்ணுங்க. வெளியே வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க, ஒரு பய வேலை செய்ய மாட்டேங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கெஞ்சி கேட்டுட்டு கடைசி இன்னொரு விஷயத்த வர சொல்லிட்டு போனாருங்க. பாருங்க, அந்த செயினை காப்பாத்துறது மட்டும் டாஸ்க் இல்ல, உங்க எல்லாருக்கும் கேரக்டர் கொடுத்துருக்கேன். அந்த கேரக்டரை பிளே பண்ணுங்க, அந்த கேரக்டரா ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுங்க, அந்த கேரக்டரா வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்க. அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். கிரியேட்டிவா ஏதா பண்ணுங்க. தயவு செய்து இந்த டாஸ்க்கை கிரியேட்டிவா எடுத்துட்டு போங்க. சும்மா ஒரு முக்கில போய் உட்காந்துட்டு கொகை தோன்றேன், கொகைக்குள்ள போய் முட்டை விடுறேன்னு இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. ஏதா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கெஞ்சிட்டு போனார். அதுக்கப்புறம் இவங்க கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சைடு டீம் வெளியே உட்காந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சைடு டீம் உள்ள உட்காந்து நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் மட்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பிக் பாஸ் ஏதோ கூட்டு குறைச்சு அடிச்சிட்டு இருக்காப்ல, என்ன தடிக்கிறப்பல எனக்கு தெரியல, அதை நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ கூட பிக் பாஸ் காரி துப்பிட்டு இருக்காப்ல லைவ்ல. அந்த லெவலுக்கு ரொம்ப மக்கா இருக்கானு ப்ரோ. இவங்களுக்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே சத்தியமா சொல்ற பண்ணிக்க மாட்டானுவன். வேஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிறதுலே ஜீரோவா இருக்கானுவன். இப்படி ஜீரோவா இருக்கும்போது என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? இன்ட்ரெஸ்டாவே போக மாட்டேங்குது இந்த லைவ். இதுல நிறைய பேர் வந்து அந்த 2 செயினை காணும் ப்ரோ, செயினை யாரோ அடிச்சிட்டாங்க ப்ரோ, நெக்லஸ் ஆட்டையை போட்டாங்க ப்ரோ அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோ நல்லா பாருங்க. நெக்லஸ் ஆட்டையை போடல, மேல இருக்க அந்த கண்ணாடி கிளாஸ் தான் தூக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த கண்ணாடி கிளாஸ்க்கு ஆப்போசிட்ல, ஏன்னா இந்த கண்ணாடி கிளாஸை வச்சு நம்ம கனி அவர்கள் தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்தாங்க. கனியை பொறுத்தவரைக்கும் ஏதோ டாஸ்க்ல ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ற மாதிரி அந்த கண்ணாடி கிளாஸை சுத்தி ஒரு மாவை வச்சு ஒட்டினாங்க. ஓகேவா? அது தப்பு. அதை பிக் பாஸ் பார்த்துட்டே இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பயங்கரமான செருப்படி கொடுத்துட்டாருன்னு எனக்கு தோணுது. வீட்டுக்குள்ள எல்லாருக்கான மூஞ்சி செத்து போச்சு, என்னன்னு தெரியல. காரி துப்பிட்டாரா இல்ல செருப்பு கழட்டி அடிச்சிட்டாரா என்ன அளவோ தெரியல. அந்த கிளாஸை சுத்தி ஒரு கம்மை போட்டு ஒட்டினாங்கல்ல, அதனால பிக் பாஸ் வந்து அந்த கிளாஸை தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாஸ் இருக்க போய் தானே ஓவரா விளையாடிட்டு இருக்கீங்க. நான் கிளாஸ் இருக்க போய் தானே ஒரு போய் செயின் எடுக்க மாட்டேங்க, கிளாஸ் தூக்கணும் செயின் எடுக்கணும்னு யோசிக்கீங்க. அப்ப நான் கண்ணாடியை தூக்கிடுறேன், போய் செயினை தூக்கிட்டு ஓடுங்க, அதெல்லாம் ஒளிஞ்சு போங்க, அப்படியாச்சும் டாஸ்க்கை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கிட்டே இருக்காரு. இதுக்கு மேலே உங்க டாஸ்க் விளையாடணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒவ்வொரு செயின் எடுத்து இந்தா நீ ஒரு செயினை பைக்கில் வச்சுக்கோ, இந்தா நீ ஒரு செயினை பைக்கில் வச்சுக்கோ, எவன் பைக்கில் இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி தான் டாஸ்க் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள அதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள அதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விக்ரம்லாம் அந்த பிளானுக்கு வந்துட்டாரு. நம்மளால செயினை எடுக்க முடியாது, நம்ம கடைசி வரைக்கும் நெக்லஸ் எடுக்க மாட்டோம். நம்ம அந்த டாஸ்க்கை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சு யார் வின் பண்றாங்களோ அவங்க வின்னர் சொல்லி அறிவிச்சுக்கலாம். நம்ம மாத்தி மாத்தி நம்ம 2 பேர் நெக்லஸ் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கலாம். எப்படி விக்ரம் பிளான் போடுறாப்ல, விக்ரம் பிளானை போட்டு நம்ம வந்து மாற்றி மாற்றி நம்ம நெக்லஸ் எடுத்துப்போம், எடுத்து ஒளிச்சு வச்சுப்போம். ஒளிச்சு வச்சுக்கிறத தேடுவோம். யாரு கிடைக்குதோ கிடைக்கட்டும், இல்லைன்னா தேடிக்கிட்டே இருப்போம். கடைசியில் எண்ட் ஆஃப் த வீக்கில் அந்த டாஸ்க்கை வின் பண்ணி யாருக்கிட்ட பாயிண்ட்ஸ் அதிகம் இருக்கோ அவங்க வின் பண்ணதை அறிவிச்சிருவோம். அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் கொடுத்த டாஸ்க்கு ஆப்போசிட்ல இவங்க ஒன்று யோசிக்கிறாங்க. அப்போ எந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்க யோசித்து பாருங்களேன். எந்த லெவலுக்கு இருக்காங்க. எதை கொடுத்தாலுமே பண்ணாம கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தா பிக் பாஸ் டீம் என்ன பேரோ பண்ணுவாங்க. பிக் பாஸ் டீம் என்ன பேரோ பண்ணுவாங்க. பிக் பாஸ் டீம் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் தெரியுமா? சோரே போடாம இவன்ல வந்து காய தான் விடணும். அப்படி காய விட்டா வேணா இவனை டாஸ்க் ஆடுவான்னு எனக்கு தோணுது. காய விட்டுறணும். உனக்கு ஷோர் வேணுமா, இந்த டாஸ்க்கை வின் பண்ணு, இந்த டாஸ்க்கை வின் பண்ணாதான் உனக்கு ஷோர், இல்லை ஷோர் கிடையாது அப்படின்ற மாதிரி காய விட்டாதான் மேபி உன்கிட்ட இருந்து கண்டென்ட் வரும்னு எனக்கு தோணுது. பட் அப்படி காய விட்டாலும் காஞ்சிட்டு கிடப்பமே தவிர டாஸ்க்கை பண்ண மாட்டோம்னு சொல்லி உட்கார்ந்தாலும் உட்காருவானோ. ஏன்னா அந்த மாதிரி ஆட்களை தான் இருக்கானோ ப்ரோ. ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அவனுக்கு கொடுத்த கேரக்டரை பண்றதை விட்டுட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஒவ்வொருத்தருக்க குறை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானோ ப்ரோ. இதுல இந்த சண்டை எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. இந்த ப்ரோமோல கரெக்டா கிளியராகவே இல்லை இந்த சண்டை எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. ஆனா விஜேபார் கத்துறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல விஜேபார் ஏதோ கருத்து வச்சிருக்காங்க. அந்த கருத்தை கேட்காம இவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அதனால இந்த செருப்படி விழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, இப்படி காலில் விழுறதுனால ரம்யா அவர்களுக்கு ஓட்டு கிடைக்குமா இல்லை விஜேபாருக்கு ஓட்டு குறையுமா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்க